தாவர செயலியல் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். தாவரங்களோட சார்பசைவு என்பது ஒரு தூண்டலுக்கேற்ப ஒரு தாவரத்தோட பகுதியோ அல்லது முழு தாவரமோ ஒரு திசையை நோக்கி தன் இயக்கத்தை செலுத்துறது தான் சார்பசைவு. தூண்டல்களோட தன்மையை பொறுத்து சார்பசைவு பல வகையாக இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒளிச்சார்பசைவு. ஒளியோட தூண்டுதலுக்கு ஏற்ப தாவரத்தோட பாகம் நகர்றது தான் ஒளி சார்பசைவுன்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம தாவரத்தோட தண்டு பகுதி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறத பாருங்களேன். தாவரத்தோட தண்டு பகுதி நேராக இருக்குது, ஒளியை பார்த்த மாதிரி நேராக வளருது. செகண்டில் பார்த்தீங்கன்னா தாவரத்தோட தண்டு பகுதி ஒளி எந்த பக்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து வளருது. இதை தான் ஒளி சார்பசைவு அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவது வகை புவிச்சார்பசைவு. புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரத்தோட ஒரு பாகம் நகர்வது தான் புவிச்சார்பசைவு. எடுத்துக்காட்டு தாவர வேர் பகுதி. இந்த படத்தில் வேர் பூமியை பார்த்த மாதிரி இருக்கா. தண்டு சூரிய ஒளியை நோக்கி இருக்கு. இதுக்கு வேரானது நேர்புவி சார்பசைவு உடையதாகவும் தண்டு எதிர்ப்புவி சார்பசைவாகவும் உடையதுன்னு சொல்கிறோம். ஏன்னா வேர் நேராக பூமியை நோக்கி இருக்குது, ஆனால் தண்டு பூமிக்கு ஆப்போசிட்டில் எதிர் திசையில் வளர்கிறதுனால இது எதிர்ப்புவி சார்பசைவு. மூன்றாவது வகை நீர்ச்சார்பசைவு. நீரின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவரத்தின் ஒரு பாகம் நகர்வது நீர்ச்சார்பசைவு. எடுத்துக்காட்டு தாவர வேறு பகுதி. இந்த பிக்சரில் பாருங்களேன். ஃபஸ்ட்டு பிக்சரில் பிளான்ட் நார்மலாக வளருது. ரெண்டாவது பிக்சரில் இருக்கிற பிளான்ட் நீர் எந்த திசையில் இருக்கோ அந்த திசைக்கேற்ப தாவரத்தோட வேர் அந்த திசையை நோக்கி வளர்கிறதுனால இது நீர்ச்சார்பசைவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நான்காவது வகை தொடுச்சார்பசைவு. தொடுதலுக்கேற்ப தாவரத்தோட ஒரு பாகம் நகர்வது தான் தொடுச்சார்பசைவு. எடுத்துக்காட்டாக கொடி பற்றி படர்தல். இப்போ இந்த தொட்டி தாவரத்தில் நம்ம ஊன்றுகோல் வச்சோடனே அந்த ஊன்றுகோலை பிடிச்சு அந்த கொடி பற்றி படருதில்ல, இதுதான் தொடுச்சார்பசைவுக்கு ஒரு உதாரணம். ஐந்தாவது வகை வேதிச்சார்பசைவு. ஒரு வேதிப்பொருட்களோட தூண்டுதலுக்கு ஏற்ப தாவரத்தோட ஒரு பாகம் நகர்வது தான் வேதிச்சார்பசைவு. எடுத்துக்காட்டு மகரந்த குழாயின் வளர்ச்சி. இந்த பிக்சரில் பாருங்களேன். செம்பருத்தி பூவோட மகரந்த குழாயில் வேதிப்பொருட்களின் உதவியின் மூலம் மகரந்த குழாயோட நீளம் அதிகரித்து கருமுட்டையை போய் சென்று அடையுது. இதுதான் வேதிச்சார்பசைவுக்கு ஒரு உதாரணம். இந்த வீடியோவில் தாவரங்களோட சார்பசைவு மற்றும் அதோட வகைகளை பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் தாவரங்களோட திசைசாரா தூண்டல் பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.